Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 8 2022 கான previous year questions தான் பார்க்க போறோம். First question, கரிகாலனுக்கு திருப்புமுனையாக இருந்த போர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்ணிப்போர். பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது? K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்களால் கூறப்பட்டது. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்துட்டு செங்கல்பட்டு. படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. CN அண்ணாதுரை. நீதி கட்சியை உருவாக்கியவர் TM நாயர் 1916. மருது சகோதரர்களின் பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டது? திருச்சிக்கோட்டை. திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யார்னா ஆதித்ய சோழன். திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழன் ஆதித்ய சோழன். சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை என்னவென்று அழைத்தனர் அப்படின்னா அறக்கற்பு அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் எந்த காலத்தில் வெளியிடப்பட்டன அப்படின்னா அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? அயோத்தியதாச பண்டிதர் அவர்கள் தான் நிறுவியிருப்பாங்க. வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை கடியலூர் உருத்தரங்கனால தான் பாடியிருப்பார். 10 8 சேர மன்னர்களை குறித்து பேசுகிறது தான் வந்துட்டு 10. மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. 1 2 3மே கரெக்டு. தவறானதான் கேட்டிருக்காங்க. திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக எந்த விருது வழங்கப்படுகிறது அப்படின்னா அரங்கநாதன் விருது. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? அவருக்கு நன்மையே செய்தல். தீங்கு செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? நன்மையே செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டோம்ல. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரை நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? கனவிலும் துன்பம் தருமா. புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா புலால். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? இனிய சொற்களை கூறுதலாக அறம் பெருகும். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? பஞ்சமனத்தான். சங்ககாலம் என்பது எந்த உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா இரும்பு காலத்தோடு தொடர்புடையதான் இந்த சங்ககாலம். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1865. இங்கே இருக்க 1867 சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பார். 1991 சுதேசரமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா G. சுப்பிரமணியம் தான் தொடங்கியிருப்பார். இது பருவ இதழ். இது 1999 நாளிதழாக மாற்றிருப்பாங்க. 1899. அடுத்து தமிழ் மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கீழடி. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோவை, மதுரை, திருச்சி. தீநெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா மக்கட்கு இறை. மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர் மக்கட்கு இறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. ஒருவனை நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா சினம். பிறனில் விளைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும் அப்படின்னா பகை, பாவம், அச்சம், பழி.
பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெங்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? சோழர் காலம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா ஆனந்தி கோபால் ஜோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டர் பட்டம் பெற்றவங்க. தமிழ்நாட்டில் மருத்துவ பட்டம் பெற்றவங்க தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று ராங்கு. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், கரெக்டு. மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார், அதுவும் கரெக்டு. சட்டசபையின் முதல் பெண் தலைவர். 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. 1 மட்டும்தான் தவறு. ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். எந்த வருஷம்? 1801. அடுத்து ஒரு பொறுத்துக. சுவாமி சகஜானந்தா நந்தனார் கல்விக் கழகம், MC ராஜா ஆப்ரஸ்டு ஹிந்துஸ், பண்டிட் அயோத்தியதாசர், தமிழன் வீரசாலிங்கம், த விடோஸ் ஹோம் விதவை இல்லம். 3, 1, 2, 4 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துங்க. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் காளி, பாலை முருகன். 2, 4, 3, 1. காந்தியடிகள் சபர்மதி எனும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அது எங்கே உருவாக்கினார் அப்படின்னா திருச்செங்கோட்டில் உருவாக்கியிருப்பாரு. பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையான கூற்று கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1685 ஆரம்பித்தார் என்பது கரெக்டு. ராமலிங்க அடிகள் ஜாதி முறைக்கு எதிரானவர். ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். 1, 2, 3 எல்லாமே கரெக்டு. அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை, சுகுணசுந்தரி நடேச சாஸ்திரின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. ஏன் அப்படின்னா சுகுணசுந்தரி இதுவும் அந்த மாயூரம் வேதநாயக பிள்ளை தான் எழுதியிருப்பாரு. கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர் கரெக்டு. பத்மாவதி சரித்திரம் மாதவையா. பி மட்டும்தான் ராங். அடுத்து ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்பொழுது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான திருக்குறள் கேட்டிருக்காங்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவதே சிறப்பு அப்படின்றதுக்கு பொருளுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா காண முயலெய்த அன்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்பது தான் அந்த திருக்குறள். அதற்கான பொருள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து மேட்சிட்டு. உலகம் சுற்றும் தமிழன். ஏ கருப்பன், ஞானரதம், தேசிய கவி பாரதியார், தண்ணீர் சுவாமிநாதன், கோமல் சுவாமிநாதன், என் கதை வே ராமலிங்கம். 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மாறிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்காக சொல்லியிருப்பாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்னா திருமூலர் கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது அப்படின்னா ஆடவரோட ஒழுக்கம். மென் இருக்காங்களே அவங்களோட ஒழுக்கத்தை தான் கூறியிருக்காங்க. இந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ யார் படைப்பாங்கன்னா ஔவையார் பாடல் புறநானூரில் இருக்கிறது.
சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னா திருவாதிரை பண்டிகை. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா வேந்தர்கள், மன்னனுக்கு அறிவுரை கூறுகிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தாதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். 2, 1, 4, 3 ஆன்சர். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. இது 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. அது கரெக்டு. அதாவது 1852, அதாவது சென்னை மகாஜன சங்கம் இருக்கு இல்லையா, சென்னை வாசிகள் சங்கம் அது. நெக்ஸ்ட் ஒன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லக்ஷ்மி நரச செட்டி என்பது கரெக்டு. 2, 3 கரெக்டு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்தச்சார்லுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1884 சென்னை மகாஜன சபை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட செயலாளர் தான் இந்த அனந்தச்சார்லு. அப்போ 1, 4 தவறு, 2, 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியமூர்த்தி. பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துழைமை இயக்கம் தான் வரும். நெக்ஸ்ட் கள்ளுக்கடை மறியல், அடுத்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆவார், அதுக்கப்புறம் தான் வைக்கம் சத்தியாகிரகம். 2, 3, 4, 1 தான் ஆன்சர். கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்சி செய்தாங்க இல்லையா அந்த மன்னர்கள், அவங்களோட கால வரிசைகள் பார்த்தோன்னா பராந்தகன் இருக்காங்களே, முதலாம் பராந்தகன், அடுத்து முதலாம் ராஜராஜன், அடுத்தது முதலாம் ராஜாதி ராஜன், அடுத்தது முதலாம் குலோத்துங்கன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஷின், வடநூலாரின் தத்துவ ஞானம் என்ற கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. தத்துவ ஞானம் அப்படின்ற கருத்தை எந்த அதிகாரம் முன்னிறுத்துது அப்படின்னா மெய் உணர்தல். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்? திருநாவுக்கரசர் தான் பாடியிருப்பார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா பாரதியார். வேந்தற்கு ஒழியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறது அப்படின்னா கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல் 3மே வேந்தருக்கு ஒழியாவது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் கூறியிருக்காங்க. அடுத்து ஒரு மேட்சிட்டு, தாருகன் அப்படின்னா அரக்கன், ஆழி அப்படின்னா தேர் சக்கரம், நற்றீரம் அப்படின்றது அறநெறி, இமையவர் என்பது தேவர். 2, 1, 4, 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து ஒரு மேட்சிட்டு, அகழ்வாய்வு நடத்துகிறாங்க இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சி இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மண்பாண்டங்கள் என்பது கரெக்டு. கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வாணிக தொடர்பு. 1, 2, 4, 3 தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்த கொஷின், தருமத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தருமம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை யார் சொல்வாங்க அப்படின்னா அர்ஜுனன் சொல்வார். நெக்ஸ்ட், பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நாயக்க மன்னர் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசைத்தூண்கள் ஆகும்ன்றது கரெக்டு. கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்தை போற்றுகின்றனர். 1, 2 ரெண்டுமே கரெக்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம். 1, 2, 3மே கரெக்டு. 4வது மட்டும் ராங்கு.
ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம்னு கொடுத்துருக்காங்களே, அது மட்டும்தான் தவறு. அப்போ 1, 2, 3 கரெக்டு. 1, 2, 3 கரெக்டு. அடுத்த கொஷின், சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறது கரெக்டு. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். யார்? சோழர்கள். 1 கரெக்டு, 2 கரெக்டு. கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை குறிக்கிறது அப்படின்றது கரெக்டு. 1, 2, 3 எல்லாமே கரெக்டு. 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா காமராஜர். கிபி 1894இல் காசி நகரி பிரச்சாரணி சபா யாரால் நிறுவப்பட்டது? எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா மெட்ராஸில் நிறுவப்பட்டது. மறைந்து போன தமிழ் நூல்கள் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க மறைந்து போன தமிழ் நூல்கள். தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா நாயக்கர்கள். வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா அப்படின்னு வந்துட்டு நாயக்கர்கள் தான் அவங்கள அழைத்து கொண்டாங்க. என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வடித்த கால் அன்னோனே எனும் புறப்பாடல் கூறும் பொருள் என்ன அப்படின்னா வலிமை உடையவன். அடுத்து, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையும் எம்குன்றும் பிறர் கவ்வார் என்று புறப்பாடல் உணர்த்தும் துறை என்னன்னு கேட்டிருக்காங்க. கையறு நிலை. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. அப்போதான் CM ஆவார். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் அப்படின்னா 1901. பசுவையா என்னும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி. திருமாலின் வெற்றியை புகழ்வது கந்தழி என்னும் துறை. என்ன துறை அப்படின்னா கந்தழி. தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டியவர் யார் அப்படின்னா பூசலார் நாயனார். சிவபெருமானுக்கு மனசிலே கோவில் கட்டினாராம் பூசலார் நாயனார். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்தில் இருந்தது அப்படின்னா புதிய கற்காலம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னா முடத்திருமாறன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.